குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 29ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது தை மாதம் 15ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6 மணி 36 நிமிடத்திற்கு. சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, யாருடையும் வாய் வார்த்தை வைத்து கொள்ளாதீர்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது சிறப்பு. முடிந்தால் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். 29/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 29/1/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயருக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நன்மை மிகுந்த நாள், ஒரு வரவு நிறைந்த நாளாகவும், நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்க இன்றைக்கி கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார். அதே போல் தாய் வழி தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக குறையும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நாள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சமூக பணிகள் எழுப்பவர்களுக்கு பாராட்டுதல்கள் புகழ்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிர்பாராத சில பயண வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு வெற்றி பயணமாக அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. நேர்களை அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடமான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நலம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த திட்டங்கள் நல்ல முறையில் திட்டமிடுவீர்கள். தொழில்நுட்ப செயல்பாடுகள் மீது உங்களுக்கு அதிகப்படியான ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே உடைத்தெறிவீர்கள். அதே போல் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு இன்று கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியதனால் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாள் வீட்டினுடைய தேவையை அறிந்து விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். நீண்ட நாளாக திருமணம் வரன் அமையவர்களுக்கு இன்று திருமண வரன் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வாடிக்கையாளருடன் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதற்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். தயவுசெய்து எந்த வாய் வார்த்தையும் விடாமல் இருப்பது நல்லது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாளாக ஏதாவது இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் இன்று கண்டிப்பாக நடந்து முடியும். வீடு வாங்குதல், சொத்து வாங்குதல், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் உடனிருப்பவர்கள் பற்றி அவங்கள பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலம் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். நீண்ட நாளாக கஷ்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக இன்று அந்த கஷ்டங்கள் குறையும். புதிய புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுமையாக இருக்கணும். தற்பெருமையை பேசிக்கூடாது, உங்களை பற்றி உயர்வாக பேசக்கூடாது, மற்றவர்களை பற்றி விமர்சிக்கக்கூடாது. அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. அதே போல் வியாபாரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் எதுலேயுமே இன்றைக்கி கொஞ்சம் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. ஆன்மீக காரியங்களில் அதிகமாக நாட்டத்தை செலுத்துவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி வருவாய் அதிகரிக்கும், வியாபாரம் நல்லபடியாக போகும், லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை, ரகசியங்களை யார்கிட்டையும் தயவுசெய்து பகிரக்கூடாது. அதே போல் உறவினரிடத்திலாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். பூர்வீக சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். புதிய சொத்துக்கள் வாங்குறது குறித்த யோகம் இன்றைக்கி அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலுமே அது ஈஸியாக சமாளிப்பீங்க. எதிர்பாராத பயணங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று ஒரு உயர்வு நிறைந்த நல்ல நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, தன வரவுகள் அதிகரிக்கும், மதிப்பு மரியாதைகள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். ஆன்மீகத்தில் அதிகமாக பற்று ஏற்படும். அதே போல் மேலதிகாரிகள் தன்னால் அவங்ககிட்ட சங்கடப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த சங்கடங்கள் மீது ஒரு வித அந்யோன்யம், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க, லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இன்று அமையும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நபர்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உங்கள் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வெளியூர் பயணம் கண்டிப்பாக வெற்றி அடையும். நீதித்துறைகளில் ஏதாவது வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். மற்றவர்களுடைய கொடுத்த வாக்குறுதி இன்று காப்பாற்றுவீங்க. நீண்ட நாளாக கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். எதிர்பார்த்த சில வரவுகள் கண்டிப்பாக சேரும். தன வரவுகள், லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கிய மேன்மை ஏற்படும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனையில் கண்டிப்பாக நிறைவேற்றி வைக்கிங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த ஆரோக்கிய மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்கள் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி அளிக்கக்கூடாது, அனாவசியமாக பேசிடக்கூடாது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றவருடைய விஷயங்களை தயவுசெய்து தலையிடாதீங்க. எதிர்பாராத சில செலவுகள் வரும், அதனால் முன்னெச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுப்பாக கவனமாக இருக்கணும் பணி செய்யும் பொழுது. அதே போல் வியாபாரத்தில் கொஞ்சம் பணிவு தேவை. வாடிக்கையாளர்கள் கவர்றதில் கொஞ்சம் கனிவாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு லாபம், தன லாபம், வரவு நிறைந்த நாள். ஒரு சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே வரும். உற்றார் ஒரு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக ஏற்படும். எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு ஆதாயம் தருவார்கள். புதிய புதிய நட்புகள் என்று அறிமுகமாகும். அதே போல் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கும், மதிப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒற்றுமை உண்டாகக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று
கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, உடன் பிறந்தவங்க ஒத்துழைப்பாக இருப்பாங்க. சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வழக்குகள் முடியும். பூர்வீக சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு அதில் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எந்த ஒரு காரியத்திலுமே திட்டமிட்டு செய்யுங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுனா ஆலோசனை கேட்டு, அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய ஆலோசனை கேட்டு செய்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தை மாற்றலாமா என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். மாற்றாதீங்க. இதுவே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. வியாபாரத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் கிடைக்கும். லாபங்கள் கிடைக்கும். 1க்கு 2 படியான லாபங்கள் இன்று கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை நிறைந்த, மதிப்பு நிறைந்த நல்ல நாளாக இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா கண்டிப்பாக செய்யுங்க. மேலும் ஜோதிடம் நல்ல முறையில் பார்க்குறோம். சோழி பிரசன்னம் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் உங்கள் அனைத்து ராசினியருக்கும் இன்றைய நாள் ஒரு மனமகிழ்ச்சியான, சந்தோஷமான, ஒரு இனிமையான நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.